இவ்வளவு நேரமா போயிருந்தீங்க? பாட்டியை கேட்டதுக்கு கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னாங்க. ஆனா கோயிலுக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆகுமா? கோயிலுக்கு தான் தமிழ் போயிருந்தேன். கோயில்ல ஒரு சின்ன பூஜை இருந்துச்சு, அதை முடிச்சிட்டு வரலான்னு பார்த்தா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா, நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? அம்மா, அது என்னம்மா நெத்தில பேண்டேஜ் ஒட்டி இருக்கு? அதுவா, கோயிலுக்கு போன இடத்துல தெரியாம இடிச்சுக்கிட்டேன். மித்ரா, எங்க போயிட்டு வரீங்க? அதுவா ஆதி, ஒரு ஃப்ரெண்டை பார்க்க தான் 2 பேரும் போயிருந்தோம். ஃப்ரெண்டா? யாரு? அதே என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான். அவனை பார்த்து 10 வருஷம் ஆச்சு. அதான் அவனை பார்க்கறதுக்காக நாங்கள் 2 பேரும் போயிட்டு வந்தோம். என்ன ஆதி, இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் எங்கேயாச்சும் போயிட்டு வந்தா நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்க. ஆனா நீங்க கேக்குறத பார்த்தா ஏதோ சந்தேகமா கேக்குற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லை மித்ரா, இங்கே எதிர்பார்க்காத ஏதேதோ விஷயம்லாம் நடந்துருச்சு. அதனால தான் கேட்டேன். நீங்களும் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. என்ன சொன்னீங்க ஆதி? எதுக்காக இப்படி வார்னிங்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு எவன் வேணும் லெட்டர் போடுறான், வீடியோ அனுப்புகிறான். இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது தானே. அதனால தான் சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. வாங்க போலாம். வா. மித்ரா, ஆதி நமக்கு விஷயம் எதுவும் தெரியாதுன்னு எவ்வளோ அழகாக சமாளித்து நடிச்சிட்டு போகிறான் பாரு. குழந்தையையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறது இதுதான் போல இருக்கு. உண்மைதானா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஆதி பேசிட்டு போறத பார்த்தா ஐயோ எனக்கு ஆச்சரியமா தானே இருக்கு. ஆதியும் கொஞ்சம் பயங்கரமான கேடியா தான் இருப்பாரு போல. நம்ம இவ்ளோ நாளும் அப்படி ஒரு கோணத்துல யோசிக்காம விட்டதுனால நமக்கு ஆதியை பத்தி தெரியாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் ஆதி ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு போறான்ல. இனிமே அப்படியே இருந்துட வேண்டியதுதான். இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாது மித்ரா. மேடம் சொன்ன மாதிரி சீக்கிரமா கல்யாண வேலையை ஆரம்பிச்சு ஆகணும் மித்ரா. இனிமே லேட் பண்றது சரியா வராது. நீங்க சரியான நேரம் பார்த்து இந்த விஷயத்தை பத்தி பாட்டிக்கிட்ட பேசிருங்க. நான் பேசிடுறேன். சரிண்ணா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் உள்ள போறேன். ஓகே.